பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக இறைவார்த்தைக்கு நன்றி அப்பா. என் நாவிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க. இந்த செய்தியை அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பிட்டு கொடுங்கப்பா. என்னை மறைத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் செவு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும், பாக்கியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த இறைவார்த்தைக்கு போவோம். கொலைசர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும், நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். தம்முடைய குமாரனை கொண்டு நம்மளை மீட்டெடுத்தார். ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் தகுதியாக்கினார். இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம அந்த எல்லாவற்றுக்கும் முதல்வராக இருக்கிறவர், அவர் என்னென்னலாம் அந்த உலகத்தில் பூமியில் செய்து சபைக்கு கொண்டு வந்து நம்ம எந்த நிலையில் வைத்து எங்கே கொண்டு செல்ல போகிறார் கவனித்து ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. இப்போது அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார். அந்த சுதந்திரத்திற்கு நம்மளை பங்கு பெற தகுதியாக்கினவரும், இருளின் அதிகாரம் பிசாசின் கூட்டத்தில் இருந்தோம். குடிக்க, வெறிக்க, விபச்சாரமான, வேசித்தனமான பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் கிடந்து நம்மளை ஆட்டி பிடித்த அந்த பிசாசின் சுபாவங்கள், நம்மளை அழிவுக்கு கொண்டு போன அந்த நித்திய நரகாக்கினிக்கு தள்ளணும்னு நினைச்ச அந்த சாத்தானுடைய செயலிலிருந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை நமக்காக சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஆயத்தமாக்கிற சுதந்திரத்தை தகுதியாக்கி அந்த இருளின் அந்த பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ராஜ்யத்திலிருந்து குமாரன் ராஜ்யத்திற்கு பிதா நம்மளை தகுதியாக்கியிருக்கிறார். இந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 7 அனுபவங்களை நீங்கள் கடந்து வரணும். அப்போ நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த இருளின் ராஜ்ய பிசாசின் வல்லமையிலிருந்து அன்பின் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவாகிய விலையேறப்பட்ட குமாரனுடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதியாக்கினவரும் அந்த பிதாவை ஸ்தோத்தரிங்க. இந்த மேன்மையை பெற்றுக்கிறோமே, அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க போகிறோமே, அந்த பிதாவாகிய தேவன் பாராட்டின அன்பு இறக்கம், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தேவ பிள்ளைகள் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் நம்மளை தகுதிப்படுத்தி இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யமாகிய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை சுதந்திரத்தை அந்த பங்கு வருவதற்கு தகுதியாக்கின பிதாவை துதிங்க. அவர் தான் குமாரனை கொடுத்தாரு, மீட்டெடுத்தார், சபைக்கில் வைக்கிறாரு, சத்தியத்தில் கொண்டு வராரு, சாட்சிய வாழ வைக்கிறாரு. அவரை போல மரித்த உயிர்த்தெழுந்து முதல் போலான அவர் வரிசையில் நாமளும் இருக்கும்படி பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கும் போல நம்ம அவர் வலது வருஷத்தில் கொண்டு உட்கார வைக்க ஒளியில் பரிசுத்தவான்கள் கொடுக்குற சுதந்திரத்தை நம்ம தகுதியாக்கி இருளின் ராஜ்யத்தில் அன்பின் குமார் இயேசு ராஜ்யத்தை தகுதியாக்குனாரா அந்த பிதா. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.